வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்ருக்கோம் பிறக்கிற குழந்தைகளுக்காக. இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத பார்த்துருவோம். குழந்தை பிறக்கிறது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. விசுவாபசு வருடம் தை மாதம் 23ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம்னு பார்த்தோம்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது மேசராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூ, ஷா, நா, டா. இந்த பெயர் நாமெல்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை தை 23ஆம் தேதி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு. திதின்னு பார்த்தோம்னா பஞ்சமி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா திருதி யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணமும். நீச்ச கிரகம் ஆட்சி கிரகம் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான். பஞ்சபட்சின்னு பார்க்கும்போது காகம் தான் பஞ்சபட்சியாக இருக்காங்க. குபேர புள்ளி திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம் மகர ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பூராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் தனுசு ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பிறக்கக்கூடிய குழந்தை வெள்ளிக்கிழமை பிறக்குது. வெள்ளிக்கிழமை பிறந்தாவே அஷ்டலட்சுமி யோகம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த அஷ்டலட்சுமி யோகம் சேருது அப்படின்னா வீட்டில் செல்வ செழிப்புக்கு பஞ்சம் வராது அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல லக்னங்களாக இருந்தால் தான் நல்ல தசாபுத்திகளும் நல்ல லக்னங்களும் அமையும் போது தான் அந்த குடும்பம் உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்ன மாதிரி தசை அப்படின்னா, அஸ்த நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கிறதுனால தசை எடுத்த உடனே சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவான். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இவர் தசாபுத்தி நடத்துகிறார். பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறும், குறையும், அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், குரு தசை ஒரு 16 வருஷமும், அதுக்கப்புறம் சனி தசை ஒரு 19 வருஷமும். இத்தனை தசாபுத்திகள் மட்டும் நல்ல லக்னத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தாய் தந்தை நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகலாம். நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையும். குழந்தைகள் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளாகவும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளாகவும் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைகளாகவும் நாளைக்கு வேலை வாய்ப்பில் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய குழந்தைகளாகவும் அது மூலியமாக குடும்பத்தையும் நல்ல குடும்பத்தோடு வாழக்கூடிய அமைப்பு வரைக்கும் ஒரு 50 வயசு வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கையை அந்த ஜாதகம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் கரெக்டான லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மாவும் கஷ்ட காலத்திலே உட்கார்ந்துருந்தாங்க, நாங்களும் கஷ்ட காலத்திலே உட்கார்ந்துருக்கோம், எங்கள் பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்காங்க, அந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஆகாத லக்னங்களில் அமைஞ்ச பிறந்த குழந்தைகள்னால ஏற்படும். ஒன்று நம்மளே இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அந்த பாதிப்பை அடையலாம். அப்படிங்கிறதுனால தான் சில கஷ்டமான லக்னங்களில் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அதை முடிஞ்ச வரைக்கும் நிவர்த்தி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி ஆயிடுச்சுனாலும் பக்கத்தில் இருக்க ஜோதிடரை அணுகி கம்பல்சரியாக போய் அதுக்கு உண்டான திருத்தலங்களுக்கு நீங்கள் போய் வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? நான் சாமியே கும்பிட்றது இல்லைங்க, அதெல்லாம் சாமியை போய் நம்ம போய் அதெல்லாம் சாமியே இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் சொன்னேன், அந்த காரணத்தினால சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் ஆண்டவன் எங்கேயாவது ஒரு செக் வைப்பான். எப்பயுமே இந்த இயற்கை, நீங்கள் ஆண்டவன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, இந்த இயற்கை என்றைக்குமே ஒரு புள்ளியில் ஆரம்பித்தா மறுபடியும் அதே புள்ளியில் வந்து நின்னாகணும். பிறப்பில் குழந்தையாக பிறக்கிறோம், இறக்கும்போது குழந்தையாகி இறக்குறோம். அதுதான் ஒரு சுற்று, ஒரு சுழற்சிங்க. சரிங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் பெண் பிள்ளைகள் அதிகமாக கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை ஒன்று தேடி கண்டுபிடிக்கணுமா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைகளோட 18 வயசுலேயே சாமியே இல்லைன்னு சொன்ன அவங்க அப்பாவே குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஜாதகனை பார்த்து பிடிக்கணும், நல்ல ஒரு பையங்களை பார்த்து பிடிக்கணும். அது எப்படி தெரியும்? ஜாதகம் மூலியமாக தான் தெரியும், அவன் பிறப்பு நேரத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அதுக்காக எடுத்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது இயற்கையோட நியதி. அந்த மாதிரி தான் வைங்களேன். சரி, இப்போதைக்கு இதில் என்னென்ன ஆகாத லக்னங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்க. மற்ற லக்னங்கள் பெருசாக பாதிக்கப்படலை. ஏன்னா அடுத்தடுத்த தசாபுத்திகள் இந்த லக்னங்களை பாதிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த லக்னங்களில் மட்டும் குழந்தைகளை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அது அவங்களோட ஃப்யூச்சருக்கும் நல்லா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லை மற்ற லக்னங்களில் சுபப்பிரசவம் ஆயிடுச்சு, இல்லை ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தாயும் தந்தையிடையே சண்டையும் பிரச்சனைகளும் பிரிவுகளையும் அது கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க.
அது ஒன்று. அடுத்தது பூர்வீகத்தில் வாழ முடியாத சூழ்நிலையை கொஞ்சம் ஏற்படுத்தலாம். இதனால் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடன் நோயையும் வம்பு வழக்கு பிரச்சனையையும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு இது கொடுக்கும். கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருந்துக்கிறது மிக்க நல்லது. இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட வழிபாடு தடங்களுக்கு போகிறதும் நல்லது. அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அந்த மாதிரி ஜோதிடரை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஜாதகமும் எழுதுவோம். அதனால் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன மாதிரி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தாய்க்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். எந்த குழந்தை பிறந்தாலும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், கண்ணில் இடதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்போ, பின்னாடி கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் அம்மாவுக்கு கொடுக்கலாம். அம்மா அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் உட்காருவாங்க. வீட்டில் அம்மானாலையும் சண்டை வரும், அப்பானாலையும் சண்டை வரக்கூடிய அமைப்பு. அப்போனா சங்கடங்களை உண்டாக்கிட்டு இருப்பாங்க குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு. அரசு உத்தியோகம் ஆணுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்கலாம், அப்பாவுக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் உண்டாகிற நேரம், பிறக்கிற நேரம். அப்பாவும் அப்பாவளி சொத்துக்களும் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. இது ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் பிடிச்ச பிள்ளை, தான் எடுத்து தான் இறுதியான முடிவுனே உட்கார்ந்துருப்பா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் படிப்பு கொஞ்சம் தடப்படக்கூடிய அமைப்பில் இழுத்துட்டு போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை வரும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் இது கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலையும் நல்ல லாபத்தை கொடுக்கும். பின்னாடி ஃபுல்லாக நர்சிங் சம்மந்தப்பட்டது, வக்கீலுக்கு சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சாங்கனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. இதே ஒரு பையன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான், தலக்கணம் முடிச்ச பையனாக இருப்பான். சில சமயம் அவன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு, வேலையும் அது சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து சேருது. அதெல்லாம் நல்லா இருக்குது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். செஞ்சால் ஒட்டுக்கா செய்வான், இல்லைனா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிற சூழ்நிலை எழுத்துட்டு போகும். வீட்டில் யாராவது நூல் துணி சம்மந்தப்பட்ட வேலை செய்யலாம், இல்லைனா ஆசிரியராகக்கூடிய தன்மை கூட வீட்டில் இருக்குங்க. இவனும் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன். ஆனால் படிக்க மாட்டான். சொல்லி சொல்லி படிக்க வைக்கணும். பின்னாடி தான் உயர்கல்வி நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் மனைவி வந்ததுக்கப்புறம் இவன் வாழ்க்கை இன்னும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தந்தை வழி சொத்துக்கள்னாலையும் பெரிய லாபங்கள் வந்து சேரும் பின்னாடி. இல்லைனா இவனை சொத்துக்களை உண்டாக்கக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குங்க. சகோதரனால் நல்ல பயன்பாடு இருக்குது. சில சமயம் சகோதரனை தான் கொடுக்கும். முதல்ல பையன் பிறந்துட்டா சகோதரனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் நல்லா இருக்குங்க. முதல்ல பெண் குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த சகோதரன் கம்பல்சரி உண்டு. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போனா முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறவங்களும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் இந்த ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, இந்த ஜாதக ரீதியாக மேலும் ஏதாவது குழந்தைகள் பிறக்கிற நேரம் சுப பலன்கள் தாய்க்கோ தந்தைக்கோ வந்து சேருமா அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாமில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அரசு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பையும், புதுசாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பையும், இல்லை நீங்கள் ஒரு வேறு வேலைக்கு போகிறீங்க, வேறு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அருமையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.